ஒரு யூடியூப் வீடியோவில் அவதார் படமே இருந்தால் கூட அந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் நல்லா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வியூஸ் போகாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நிறையா பொருட்செலவு பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, எடிட்டர் வச்சுருக்கீங்க, பல லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி கேமரா வாங்கியிருக்கீங்க, இல்லை பெரிய ஒரு செட்டு போட்டு லைட்டிங்லாம் செட் பண்ணி ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தால் கூட ஒரு வீடியோவுடைய தம்ப்நெயில் நல்லா இல்லைன்னா அந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய வீடியோவுடைய அட்ரஸ் தம்ப்நெயில் தான். மிகப்பெரிய ஒரு அமர காவியமே எடுத்தால் கூட தம்ப்நெயில் நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. அல்லது கண்டென்ட் கூட மோசமாக இருக்குது ஆனால் தம்ப்நெயில் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை பார்ப்பாங்க. வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணும்போது தம்ப்நெயில் எப்படி வைக்க போகிறோம், என்ன தம்ப்நெயிலுக்காக நம்ம வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்கணும். என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எந்த தம்ப்நெயில் வச்சா எப்படி கிளிக் பண்ணுவாங்க, அதற்கேற்ற கண்டென்ட் நம்ம என்ன போடலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த தம்ப்நெயிலை எப்படி பண்ணணும், சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது. இதை நான் ஃபாலோ பண்ணி நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃப்ரீயாகவும் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, லெஸ் இஸ் மோர். சிம்பிளிசிட்டி இஸ் த கீ டு மேக் த தம்ப்நெயில். நீங்கள் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மணப்பெண்ணுக்கு பயங்கரமான மேக்கப் போட்டிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் வரைக்கும் நான் சொல்கிறேன், மணப்பெண்களுக்கு அதிகமாக மேக்கப் போட்டு அவங்க தானா இது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க. அந்த மேக்கப்ன்றது நல்லாவே இருக்காது. நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அந்த மேக்கப் யாருக்குமே பிடிக்காது. அதுக்கு 10,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணி அந்த மேக்கப் ஒரு நாளைக்கு போடுறாங்க. பாருங்கள், கல்யாணம் பண்ணி முடித்தோடனே கேஷுவலாக ரெகுலராக நம்ம என்ன ஃபேஸ் பார்க்க போகிறோம், முகத்தை கழுவி ஒரு பொட்டு வச்சு இப்படி இருக்கிற ஃபேஸ் தானே நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் நல்லா இல்லை அப்படின்னா ஓவர் டூ பண்ணுறது. சில மேக்கப் நல்லாயிருக்கும். பாருங்கள், மேக்கப்புடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, சில கேர்ள்ஸ்க்கு இங்கே கருப்பாக இருக்கும், கழுத்து கருப்பாக இருக்கும், காது ஒரு கலரில் இருக்கும், நெத்தி ஒரு கலரில் இருக்கும். இதை ஈவன் டோன் பண்ணுறதுக்காக ஒரு மேக்கப் போடலாம். அதுலேயும் சிம்பிளாக போட்டால் சூப்பராக இருக்கும், நேச்சுராக இருக்கும். ஆனால் ஓவர் டூ பண்ணும்போது அந்த விஜய் சேதுபதி படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த கதையாயிரும். ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறீங்க. நிறையா போட்டுருவோம், எனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம், என்னுடைய பொண்ணு இன்றைக்கி என்ன செஞ்சால் தெரியுமா, இந்த மாதிரி நிறைய தம்ப்நெயில், அதாவது 1 மில்லியன் வியூஸ் 2 மில்லியன் வியூஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க. இப்படிலாம் வச்சிங்கன்னா, அதாவது டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் சொல்லுவாங்கள்ல, நிறைய நம்ம போடும்போது டிஸ்ட்ராக்ஷன் அங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ உங்களுடைய யூடியூப் தம்ப்நெயில்ன்றது சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆன யூடியூபர்ஸ்லாம் எப்படி வைப்பாங்கன்னா, அவங்களுடைய ஃபேஸ் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி அவ்வளோதான் வைப்பாங்க. எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்காது. என்ன காரணம்னா, அவங்களுடைய ஃபேஸ் எல்லாருக்குமே தெரிய போகுது. அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த வீடியோவை போய் பார்க்க போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு தோனி எடுத்துக்கோங்களேன். தோனியுடைய ஃபேஸை வச்சுட்டு, ஜஸ்ட் அவருடைய ஃபேஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு கோட் மாதிரி போட்டால் ஐ குயிக் கிரிக்கெட் அப்படின்னு போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ வியூஸ் போகுமா போகாதான்? சிம்பிளானது இருக்கு இல்லையா? அதே தோனியுடைய ஃபேஸ் வச்சுட்டு அவர் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை போட்டுட்டு நிறைய விஷயங்களை போட்டுட்டு ஐ குயிட் கிரிக்கெட்னு போட்டால் அந்த தம்ப்நெயில்ன்றது போகாது. ஸோ சிம்பிளாக இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, ஐ கேச்சிங் விஷுவல்ஸ். இந்த ஐ கேச்சிங் விஷுவல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு கேர்ள்ஸ் வச்சு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊர் பெண்கள் எல்லாருமே சேலை கட்டுறாங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடில் அவங்க அந்த முந்தானை வர்ற மாதிரி அவங்க கட்டியிருப்பாங்க. பாருங்கள், நார்த் இந்தியன் ரைட் சைடில் அவங்களுடைய முந்தானையை விட்டு அவங்க கட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 100 பொண்ணுங்க வருது, ஒரே ஒரு நார்த் இந்தியன் வருதுன்னா அந்த நார்த் இந்தியன் கேர்ளை தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸ்கை ராக்கெட் யுவர் பிஸ்னஸ். உங்களுடைய பிஸ்னஸ்ன்றது ராக்கெட் வேகத்தில் வளரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ராக்கெட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம் இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா? ஸ்கை ராக்கெட் ஒரு பிஸ்னஸ்ன்னு பிளெயினாக டெக்ஸ்ட் எழுதுறதுக்கும்
இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், லேட்ரலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஆப்போசிட்டாக இப்போ வந்து ஒரு சீரியஸான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம், அல்லது அதுக்கு ஆப்போசிட்டாக காமெடியாக எப்படி நம்ம அதை சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். அதாவது அஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஐ கேச்சிங் விஷுவல்ஸ். இப்போ நான் ஸ்கை ராக்கெட் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதுக்கும் நான் ராக்கெட் மேலே உட்காந்துருந்தேன்னா இது வந்து பாசிபிளே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது வியூவர்ஸ் கிட்ட கிளிக்கை கொண்டு வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாண்ட் வந்து பெருசாக இருக்கணுங்க. நான் சொல்லியிருப்பேன் சிம்பிளாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிசிட்டியாக அந்த இமேஜஸில் நீங்கள் சிம்பிளிசிட்டி கொண்டு வரலாம். ஆனால் ஃபாண்ட் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக போடணும். ஏன்னா இமேஜஸ் கூட பார்க்க முடியாத வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, யூடியூப்பில் வந்து நிறையா டிவைசஸில் வந்து பார்ப்பாங்க. சில பேர் வந்து டேப்லெட்டில் பார்ப்பாங்க. ஃப்ரண்ட் பேஜில் ஹோம் பேஜில் இருக்குன்னா அந்த தம்ப்நெயில்ன்றது ஓரளவுக்கு தெரியும். சில பேர் வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும். அதே வந்து சைடில் இருந்துச்சுன்னா அந்த தம்ப்நெயில் வேறு மாதிரி இருக்கும். அந்த சைடில் இருக்கிறது டெஸ்க்டாப்பில் ஒரு மாதிரியாக இருக்கும். ஃபோன் ரெக்கமெண்டேஷன்ஸில் வேறு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஹோம் பேஜில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வீடியோஸ் இருக்குன்னா சின்னதாகவும் இருக்கும். ஸோ இதில் எப்படி நீங்கள் வியூவர்ஸோடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில டெக்ஸ்ட் நீங்கள் போடுறது மூலியமாக தான் அந்த ஆடியன்ஸோடைய அட்டென்ஷனை நீங்கள் வந்து கிராப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் எவ்வளோ எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வார்த்தையிலேருந்து 4 வார்த்தை எழுதலாம். இல்லை அதுக்கு மேலே வார்த்தைகள் வருதா, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க. இன்று நான் என்ன செய்தேன்னு தெரியுமா அப்படின்னு எழுதாமல் டுடேஸ் vlog, இல்லை உங்களால் சுருக்க முடியல அப்படின்னா சாட் ஜிபிடியில் போயிட்டு இந்த மாதிரி சுருக்கி சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொல்லும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஒரு 2 வார்த்தைக்குள்ளே இல்லை 3 வார்த்தைக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லை அது ஆல்டர்னேட் வார்த்தையும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து என்னென்னா, டு நாட் டெல் ஷோ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ வாய் வார்த்தையாக நம்ம சொல்லும்போது ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னா நம்ம அதை எழுதலாம். அதுவே நீங்கள் ஸ்டெப்ஸில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸ்டெப்ஸில் நடந்து போகிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூபுடைய கைட்லைன்ஸ்க்கு அது வந்து வருதா அப்படின்றத பாருங்கள். அதாவது ஆபாசமாக ஏதோ ஒரு தம்ப்நெயில் வைக்கிறது, அல்லது ஏதோ ஒரு ரத்தம் தெளிக்கிற மாதிரி ஏதோ ஒரு தம்ப்நெயில் வைக்கிறது, இல்லை ஃபயர் நிறையா இருக்கிற மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறது, இதெல்லாம் வந்து யூடியூப் கைட்லைன்ஸ்குள்ளே, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்குள்ளே வராது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தம்ப்நெயிலை எப்படி பண்ணலான்றத எனக்கு எந்த வித ஐடியாவும் கிடையாது. இந்த தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ண போகிறேன்றது. ஆனால் நான் ஒரு தம்ப்நெயில் உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். இது எந்த ஆப்பில் வச்சு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேன்வான்ற ஒரு ஆப். இந்த கேன்வா ஆப்புன்றது வந்து ஃபார் அமெச்சூர்ஸ், ஃபார் பிகினர்ஸ், அதாவது டிசைனிங் பற்றி தெரியாதவங்களுக்கான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆப். ஓகேவா? இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கேன்வா ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு க்ரியேட் டிசைன் அப்படின்றத கொடுங்க. அதில் வந்து யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும். அப்படி வரலையா, யூடியூப் தம்ப்நெயில் டைப் பண்ணுங்கள். யூடியூப் தம்ப்நெயில் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதுலேயே நிறையா விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுலேயே வந்து நிறையா விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுடைய இமேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இவங்களே வந்து நிறையா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. பாருங்கள், இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுடைய இமேஜை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம இமேஜ் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆப்புக்குள்ளே என்ன இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் 20 MBக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய இமேஜுன்றது இருக்கணும். முதல்ல உங்களை நீங்கள் ஷூட் பண்ணும்போது எப்படி இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். முதல்ல உங்களுடைய பேக் கேமராவில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரண்ட் கேமராவில் நல்ல மெகா பிக்சல் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பேக் கேமராவில் எடுங்க. அதில் வந்து செட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது போர்ட்ரேட் மோடில் வந்து எடுக்காதீங்க. அதில் வந்து 16:9 அல்லது 4:3 இந்த ரேஷியோவை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா,
அந்த இமேஜ் குவாலிட்டியை வந்து ஹெச்டி குவாலிட்டியாக, அதாவது ஹெச்டிஆர் குவாலிட்டின்னு இருக்கும், அந்த கிளாரிட்டியில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸை எடுங்க. ஆனால் அதை நம்ம அப்படியே நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது, பட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இதே இது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டிலையும் நீங்கள் எடிட் பண்ண முடியும், அதை விட ஹையர் குவாலிட்டியில் நீங்கள் மாற்றவும் முடியும். ஆனால் கேன்வாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 மெகா பிக்சல் மட்டும்தான், 20 MB தான் அவங்களால அந்த அந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுடைய இமேஜை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க. வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜை அனுப்பாதீங்க, வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்டாக அனுப்பிக்கோங்க. அனுப்பிட்டு வாட்ஸ்அப் வெப் இருக்கு இல்லையா, அது மூலிமா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்பில் எடிட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களுடைய ஃபோன்லேயும் இந்த ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரோ அல்லது ஆப் ஸ்டோர்லேயோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அப்லோட் பண்ண இமேஜுக்கும் இங்கே இருக்கிற டிசைனுக்கும் மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம இங்கே தான் நம்மளுடைய கலர் சென்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஒரு எலிமெண்ட்டு, இந்த பேக்ரவுண்ட் ஒரு எலிமெண்ட்டு, இந்த இமேஜ் வந்து ஒரு எலிமெண்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதை கலரை சேஞ்ச் பண்ணோன்னே இது வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக மாறுது. ஓகேவா? ப்ளூயிஷாக மாறினோடனே என்னுடைய இமேஜை வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். என்னுடைய இமேஜை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இங்கே வந்து கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெட்டரான தம்ப்நெயிலாக இருக்கா? அடுத்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இதில் நான் வந்து என்னுடைய நேம் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு நீட்டான தம்ப்நெயிலாக இருக்குது. ஒரு ஒரு ஜாப் டன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு பெஸ்ட்டு தம்ப்நெயில் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு டிசைனையும் நீங்கள் ஒவ்வொரு தம்ப்நெயில் நீங்கள் பண்ண இந்த மாதிரி எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து எனக்கு தம்ப்நெயில் வேணும் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய டிசைன் நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க. முதல் எடுத்தோடனே உங்களோட டிசைன் வந்து நல்லா இருக்காது, போக போக உங்களுடைய தம்ப்நெயில்ன்றது நல்லா வரும். அது ப்ராக்டிஸ் மூலிமா தான் வரும். அதாவது குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் குவாலிட்டின்றது வரும். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து இந்த சக்ஸஸ் இஸ் ஈஸி அப்படின்ற இந்த ஒரு டெம்ப்ளேட்டை நான் எடுத்துக்கிறேன். இதில் என்னுடைய இமேஜை நான் போட்டு பார்க்குறேன். மறுபடியும் அப்லோட் கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னுடைய இமேஜை நான் வச்சுருக்கேன். இப்போது இதை நான் வந்து இப்படி எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு பிடிக்கல. அப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரிமூவ் பேக்ரவுண்டு remove.bg அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போங்க. அதில் உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஹெச்டியாக டவுன்லோட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 2 தடவை தான் டவுன்லோட் பண்ண முடியும், அல்லது நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அப்லோட் பண்ணுறோம். அந்த பிஎன்ஜி இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போது என்னுடைய இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்னுடைய ஃபோட்டோவை நான் இங்கே வச்சுட்டேன். இப்போது இந்த இமேஜ்ன்றது கொஞ்சம் நம்ம ஷார்ப் பண்ணலாம். பாருங்கள், இதில் அட்ஜஸ்ட்னு இருக்குது. அதில் வந்து ஷார்ப்னஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஓகேவா? உங்களுக்கு தம்ப்நெயில் எப்படி இருக்குது? இப்போ ஷார்ப் ஆகிடுச்சா? அதாவது நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதோடனே கொஞ்சம் இந்த ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிது. இப்போ நம்ம ஷார்ப்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போது நான் வந்து என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன்.
அதாவது என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், யூடியூப் சக்ஸஸ் இஸ் ஈஸி அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, இங்கே நான் யூடியூப் சக்ஸஸ் இஸ் ஈஸின்னு பண்ணிட்டேன். இப்போது இதில் நான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப்னு நான் கொடுக்குறேன். இதில் பாருங்கள், நிறைய விதமான எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த யூடியூப் தம்ப்நெயிலை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படித்தான் பண்ணணுன்ற எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் கிடையாது. உங்களுடைய நீஷ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஜானருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தம்ப்நெயில் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு கூகுள் தமிழ் டைப்பிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கூகுள் தமிழ் டைப்பிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் ஆகும். இப்போ பாருங்கள், வெற்றி நிச்சயம் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது லேயர் 1 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை பேக்வர்ட் கொண்டு போகிறேன். பேக்வர்ட் கொண்டு போனால் தான் என்னால் டைப் பண்ண முடியும். இப்போது என்னால் டைப் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு அதாவது உங்களால் வேர்டு யூஸ் பண்ண முடியும், எக்ஸல் யூஸ் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் ஃபேமிலியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ண முடியும். அதாவது எனக்கு வந்து டிசைனிங்கில் ஒன்றுமே தெரியாது, நானே பண்ணுறேன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். இப்போது இதில் சில எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் சக்ஸஸ் ரிலேட்டடான சில எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். சக்ஸஸ் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ வந்து இதில் வந்து நிறையா இமேஜஸ் வந்து இருக்குது. இதில் நான் வந்து சிலது வந்து ப்ரோன்னு இருக்கும். ப்ரோனா நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வந்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சக்ஸஸ் பிஎன்ஜின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் வரும். இதை நீங்கள் காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய தம்ப்நெயிலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். இப்போ இந்த இமேஜஸ்ன்றதை நான் கீழே வச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தான் இந்த யூடியூப் தம்ப்நெயிலில் கொஞ்சம் ஒரு முகமாக இருக்கணும், மற்றது எல்லாமே கொஞ்சம் பிளராக இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து இங்கே டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கு இல்லையா? அந்த டிரான்ஸ்பரன்சியில் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு இந்த தம்ப்நெயில் வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொன்றுனா, இந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் லைனை வந்து நான் குறைச்சிக்கிறேன். லைன் ஸ்பேசிங் வந்து குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு தம்ப்நெயிலை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள், என்னுடைய ஆடியன்ஸ் வந்து இப்போ என்னுடைய ஃபேஸ் பார்க்குறாங்க அப்படின்னா இவருடைய வீடியோ தான் இது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக என்னுடைய ஃபேஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு மினிமல் டெக்ஸ்ட்டு. அப்புறம் வந்து என்னென்னா ஒரு எலிமெண்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எலிமெண்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இதில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து 2 தம்ப்நெயில் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பேக்ரவுண்டு வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா,
பிளர்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதையே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி உங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தாங்க விஷயம்.